எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. எஸ்ஏஆர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. டிவிக்கே தேர்தல் நெருங்க அவங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்துற மாதிரி தெரியுது. எஸ்ஏஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்புறம் அறிக்கைகள்லாம் நிறைய விஷயங்களுக்கு வெளியிடுறாங்க. ஸோ டிவிகே உடைய சமீபத்திய செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் நொண்டி குதிரை, விஜய் மண் குதிரை. பிரசாந்த் கிஷோர் 3% வாக்கு எடுக்கிறதுக்கு, அது இன்னொரு கட்சி 3வது இல்லாத ஒரு இடத்துல இவரே 3வதுன்னு இருந்ததுக்கு போலரைசேஷன்ல பிஞ்சி பெசரட் ஆகி 3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்காரு. இவரைத்தான் வச்சு அந்த அரேஞ்ச் பண்ணி எடுத்து தினத்தந்தில ஹரிஹரன் பேட்டி அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார் பிரசாந்த் கிஷோர். அவர் ஏதோ பீகார்ல பெருசா சாதிச்சு கிளிக்கிற மாதிரி இங்க விஜய்க்கு இத்தனை சதவீத ஓட்டுன்னு வேற பீலா விட்டுட்டு போயிடுவாரு. அவருக்கு அங்க அவ்வளவு பீலா விடுவாரு. எல்லாம் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இல்லை. பிரசாந்த் கிஷோர் நொண்டி குதிரை, விஜய் மண் குதிரை. தேர்தல் மழை பெய்யும் போது அப்படியே கரைஞ்சி போயிடும் மண் குதிரை மேல அந்த மழை துளிகள் படும் போது. பிரசாந்த் கிஷோராவது பயணம் செய்தாரு, மக்களை சந்திச்சாரு, கேண்டிடேட் போட்டுட்டாரு. 4 இடைத்தேர்தலில் கேண்டிடேட் போட்டு 10 விழுக்காடு ஓட்டு இடைத்தேர்தல் எடுத்தாரு. சட்டமன்றத்தில் 3 எடுத்திருக்காரு. அப்படிதான் வரும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% வாக்கு இடைத்தேர்தலில் திண்டுக்கல் எடுத்தாரு. சட்டமன்ற தேர்தலில் 30.3 தான் எடுத்தாரு. இவர் 50 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. ஐயா டிடிவி தினகரன், சூப்பர் ஹீரோ, ரெட்டையிலையும் உதயசூரியனும் குக்கர்ல போட்டு அவிச்சவர், சாதாரண ஆள் இல்லை. சட்டமன்றத்தில் ஜெனரல் எலெக்ஷன்ல 5.5 தான் எடுத்தார். அண்ணன் வைகோ 25% இடைத்தேர்தல் எடுத்தார். சட்டமன்ற தேர்தலில் 6 தான் எடுத்தார். ஸோ இடைத்தேர்தல்ங்கிற ஒரு புது கட்சிக்கு அந்த கட்சி சென்றி காட்டு ஒரு இது வரும். அப்படி இடைத்தேர்தலில் 20% எடுத்தவரே இங்க போலரைசேஷன்ல 3 அணி போயிட்டாரு. களத்துல நின்னவர், களத்துல நிற்காதவர் போலரைசேஷன்ல என்ன கதி ஆவார்? எங்க இவர்கிட்ட கேண்டிடேட் இருக்குது? ரசிகர்களை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு, பாராட்டுகள். 40 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு. அதே 214 இடத்துல நடத்தலாம். 3 மாவட்ட செயலாளர்களை வச்சு சுருக்கி அது 40 இடத்துல நடத்தியிருக்காரு. 39 இடத்துல நடத்தியிருக்கிறாரு. இது 214 தொகுதியும் கூட நடத்தியிருக்கலாம். அப்போ 3 மாவட்ட செயலாளர் வரமாட்டாங்க. ஒரு இடத்துல மாவட்ட செயலாளர், இன்னொரு இடத்துல ஒன்றிய செயலாளர் தான் இருக்க முடியும். அப்ப எல்லா ஒன்றிய செயலாளர்களையும் 3 மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிணைத்து ஒரு 117 மாவட்ட செயலாளர் இதை போட்டிருக்காங்க. 39 இடத்துல நடத்திட்டாரு. இது ரசிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட அதிகமா சிவகணேசன் மண்டபம் கூட்டத்தையும் கூட்டி காட்டியிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டமும் நடத்தி காட்டியிருக்காங்க. தமிழ் மண்ணில் தெள்ள தெளிவா அதிக இடங்கள்ல பண்ணியிருக்கிறாங்க. கடந்த கால வரலாற்றை பார்த்தா நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியும். இப்ப இவரோட நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம்னா, வர்றதுக்கு முன்னாடியே கூட்டணிங்கிற ஒரு சந்தர்ப்பவாதத்தை எடுக்கிறார். 214 சொல்லல, கூட்டணிங்கிற ஒரு கொள்கையற்ற சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான அரசியலை பண்றாரு. தினகரன் கூட கூட்டணி வச்சாருன்னா அது திராவிடத்தை எதிர்க்கிறதா, யாரை எதிர்க்கிறது, யாரை ஆதரிக்கிறது? கிருஷ்ணசாமியோட கூட்டணி வச்சாருன்னா அது என்ன கொள்கை? இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாருன்னா அது எப்படி? ஈழ பிரச்சனை இஷ்யூல என்ன, காவிரியில் அவருக்கு நிலைப்பாடு என்ன, கச்சத்தீவுல அவருக்கு நிலைப்பாடு என்ன, முல்லை பெரியார்ல அவருக்கு நிலைப்பாடு என்ன, கேரளாவும் தமிழ்நாடுன்னா காங்கிரஸ் கேரளாவோட அனுப்பான், இன அழிப்புக்கு காங்கிரஸ் தெளிவா அனுப்பான். இவர் ஏற்கனவே சந்தர்ப்பவாதி பச்சைவந்தியை நிரூபிச்ச இடம். காங்கிரஸ் இனத்தை அழிக்கும் போது ஒரு ராஜ்யசபா சீட்டு ராகுல் காந்திகிட்ட போய் கேட்டதுதான். ஒருத்தர் அணி தான் ராகுல் காந்தி அனுப்பி வச்சாரு. ஸோ அவரு 1000 கொள்கை பரப்பு கூட்டம் போடுறேன்னாரு. சுரண்டையில 16ஆம் தேதி தம்பி சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் சார்பா கூட்டம் போட்டிருக்கிறான். சீமான் போகல. சாட்டை துரைமுருகன் தம்பி இசை மதிவானன் தான் ஸ்டார் ஸ்பீக்கரா சாட்டை இருக்கிறாப்புல. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அமைதியா இருந்து கேட்டு கலைஞ்சிட்டு போறாங்க. கொள்கை விளக்கத்தை தெளிவா பேசியிருக்கிறாரு. கூடவே மக்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு அணில் குஞ்சுகள்னு விஜய் தரப்பையும் போட்டு வறுத்து எடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு கூட்டங்களை அவங்க டெய்லி 4 கூட்டம் நாம் தமிழர், இடும்பாவனம் கார்த்திக்னாலும் சரி, கோவை கார்த்திகானாலும் சரி, இசை மதிவானாலும் சரி, அபூபக்கர்னாலும் சரி, அவங்க பாத்திமா பர்கானாலும் சரி, அவங்க ஹிமாயுனாலும் சரி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்கானிக்கா அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. தமிழ் தேசிய அடையாளம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த தமிழ் தேசிய அடையாளத்தை
முன்னிறுத்தி சீமான் என்ன பேசுறாரோ அதே பின்னோட்டாட்டு மற்ற செகண்ட் லெவல் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. நீங்க 1000 கொள்கை விளக்க கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணீங்க, ஒரு 40 இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க, பாராட்டுகள். 1000 கொள்கை விளக்க கூட்டத்தில் இதுவரை எத்தனை கூட்டம் போட்டிருக்கீங்க? எத்தனை கூட்டம் போட முடிஞ்சிருக்குது? ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆதவர்ஜனாவை கூப்பிட்டு அல்லது விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஐயா புஷி ஆனந்த், நான் பாராட்டுறேன், ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒரு பொதுச்செயலாளராக போட்டிருக்கீங்க. அவர் தான் அந்த இயக்கத்துக்கு தந்த, அவர் இல்லைன்னா தாவேக்கா இல்லை, புஷி ஆனந்த் இல்லைன்னா தாவேக்கா இல்லை. விஜயங்க பிம்பத்தை வச்சு அந்த அமைப்பை கட்டமைச்சது புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்துக்கு நீங்க பொதுச்செயலாளரை கொடுத்தது சமூக நீதி பார்வையில பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல அன்னைக்கு விஜய பாராட்டுறேன். இன்னைக்கு நான் தம்பி ஜோசப் விஜய நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த புஷி ஆனந்தை கூப்பிட்டு ஒரு நடத்த சொல்லுங்க. சாட்டை திருமணம் கூட்டு நடத்துறாங்க, இடும்பாவனத்தை கூட்டி நடத்துற மாதிரி, அல்லது இவர் நிர்மல்குமாரை நடத்தி கொள்கை விளக்க கூட்டம் நடத்த சொல்லுங்க. எத்தனை 1000 கூட்டணி என் ஊரை ஏமாத்ததுக்கு தீர்மானம் போடணும். அப்போ உங்களுக்கு கூட்டம் நடத்த கெப்பாசிட்டி இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்திட்டீங்க, 40 இடத்துல நடத்திட்டீங்க, நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினதுமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறாரு, கொள்கை எதிரியை வீழ்த்ததுக்கு தான் முக்கியம்னு காங்கிரஸ் ரூட்ல உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க தயாராயிட்டாப்ல காங்கிரஸ். இது டிஎம்கே சீமான் சொல்றது மாதிரி ஸ்டாலின் உங்களை எஃப்ஐஆர்ல சேர்க்கல. சீமான் அதைத்தான் சொல்றாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நெக்லிஜென்ஸ்ல டிரைவர் பேர குற்றவாளியா சேர்க்கணும் 304A. இந்த கரூர் இதுக்கு விஜய் தான் காரணங்கிறத சீமான் சொல்றாரு. விஜய் அங்க வந்ததுனாலதான் சொல்றாரு. விளக்கமா அதை நம்ம சொல்ல முடியும். விஜய் சனிக்கிழமை தூரம் வந்ததுனால ஒரு கூட்டத்தை செயற்கையா பெருக்கி காட்டுறீங்க. டெய்லி வந்தா இந்த 7 நாள் கூட்டம் இருக்காது. அடுத்தாப்புல 10 பாயிண்ட்ல பேசாம 1 பாயிண்ட்ல பேசி கூட்டத்தை பெருக்கி காட்டுறீங்க. அடுத்தால நீங்க பல ஊர்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு கூட்டத்தை பெருக்கி காட்டுறீங்க. அடுத்தால டிலே பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டத்தை பெருக்கி காட்டுறீங்க. இவ்வளவு இதே நீங்க தெள்ள தெளிவா செய்த போது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு A1 போட வேண்டியது ஸ்டாலின் போலீஸ் விஜய தான். சீமான் தான் சொல்றாரு. நீங்க போடல. ஏன் போடல? ஸ்டாலின் விஜய் எதிரியா நினைக்கல. ஸ்டாலின் விஜய் எதிரியா நினைக்கல. காங்கிரஸ் ரூட்ல அவரை கொண்டு வந்துடலான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இதைத்தான் தினத்தந்தி ஐயோ பாவம் பரிதாபம் சிவந்தி பாலசுப்ரமணியத்தை பரிதாபமா ஹிட்டிங் போட்டுட்டு என்னன்னே தெரியாம வீவ்ஸ் கேசிய செய்தி எல்லாம் சிவந்தி பாலசுப்ரமணியத்தை பரிதாபமா எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் தினத்தந்தியில என்ன நடக்குது, என்ன தெருப்பு நடக்குங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடம் திமுக கழகம் சீமான் சொல்றது மாதிரி இவர் அக்யூஸ்டா போடல. அதுவும் ஸ்டாலின் பேசுறாரு, எந்த தலைவரும் தன் தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டாருன்னு சொல்லி அவரே விஜய்க்கு கிளீன் சீட் கொடுத்து விஜயை பற்றி ஒரு அக்யூஸ்டா சேர்க்காம அமைப்பாளர்களை மட்டும் அக்யூஸ்டா சேர்த்து போடுறாரு. இன்னைக்கு மகேஷ் அன்பில் பொய்யாமொழி காங்கிரஸ் ரூட்ல விஜய கூட்டணிக்கான ஆஃபரை கொடுக்குறாங்க. அது விஜய் இன்னும் மூச்சு விடல. ஆனா உங்களை பற்றி வர்றது எல்லாமே பொய் செய்திகள், கப்சா செய்திகள். தினமலர் தான் அந்த ரீல விட்டுட்டு இருந்தான், நான் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ சிவந்தி பாலசுப்ரமணியத்தினோட தினத்தந்தி அந்த ரீல விடுறான். அதைத்தான் சொல்ல வரேன். இன்னும் குமுதர் விட்டு அந்த ரீல விட்டான். திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு ஒரு ரீல ஜான் ஆரோக்கியசாமி விட்டாப்புல. அந்த ரீல் விட்ட ஈரம் காயதுக்கு முன்னாடியே சீமான் தம்பி நீ வேணா என் தலைமையில வா, நீ பலம் நிரூபிக்காதவன், நான் பலம் நிரூபிச்சவன், நீ ஏட்டு சொரக்கா, நீ எனக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போ, உன் கையில ஓட்டு இல்லைன்னு ஒரு பிரச்சார வலிமைக்காக உனக்கு கொஞ்சம் சீட்டு தாரன்னு சீமான் உடனே அடிச்சாரு. அப்போ குமுத ரிப்போர்ட்டர்ல சொன்ன பொய் செய்திய சீமான் காலி பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு மாலை மலர்ல பொய் செய்தி போட்டீங்க. உங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வாராருன்னு. இவரு செஞ்சி ராமச்சந்திரன் வாராரு, பழனி மாணிக்க வாராரு, குஷ்பு வாராங்க, நமிதா வாராங்க. எத்தனை பொய் செய்திகள்! இதுக்குன்னே பிராண்டிங் கப்சா கோயபல்ஸ் வேலைகளை பாக்குறதுக்கு கோயபல்ஸ் ஜான் ஆரோக்கியசாமி, கோயபல்ஸ் ஜான் ஆரோக்கியசாமி, கோயபல்ஸ் ஜான் ஆரோக்கியசாமியோட வேலைய தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணியத்திற்கு இவ்வளவுக்குள்ள மோசமா வியாபாரம் பண்ணணும், பொய் செய்திகளையும் கற்பனை செய்திகளையும் போட்டுமா சிவந்தி பாலசுப்ரமணியத்தன் வியாபாரம் பண்ணணும்? நான் ஏன் சிவந்தி பாலசுப்ரமணியத்தனோட பொய் செய்ய தினத்தந்தி அடிக்கிறோம்னா, நீங்க கேசியம் எழுதுனா ரவீந்திரன் துரைசாமி சொன்னதையும் கேசியமா எழுதணும். நீ கேசியமா செய்தி எழுதினீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு ஸ்டாலின் அக்யூஸ்டா சேர்க்கல, ஸ்டாலின் எந்த தலைவரும் தொண்டர் சாகர விரும்ப மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் ரூட்ல ராகுல் காந்தியை வச்சு 7-8 சீட்டு கொடுத்து பல நிரூபிக்காத விஜயை உள்ள எடுத்து போடுறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. இவரு மோடியை ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் பார்த்தோம், ஒண்ணு நடக்கல, வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க.
அதுக்கு பிறகு ஜெயலலிதா அதுல அரசியலே பேசல. விக்கிரவாண்டியில இவருக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம காங்கிரஸ் ரூட்ல வருவாருன்னு சிவந்தி வருவாருன்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்னு சிவந்தி பாலசுப்ரமணியன் தினத்தந்தியில ஹெட்டிங் போடும்போது இதையும் எழுதணும். அதுதான் பத்திரிகை தர்மம். ஏன்னா நாங்க இந்த தினத்தந்தியை இப்ப அடிக்கிறோம்னா நடுநிலையோட நியாயமா தான் அடிக்கிறேன். டாட்டா லேண்ட் அக்விசிஷன் நடந்தது. அப்போ ஐயா சிவந்தி ஆதித்தன் தான் தினத்தந்திக்கு அதிபரா இருந்தாரு. அவர் மறைந்தவர், நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஐஓஏ பிரசிடண்டா இருந்தது தமிழர்களுக்கு பெருமை. நான் தான் அவர்கிட்ட போய் நின்று தேவிலால பயன்படுத்துங்க வி சி சுக்லாவுக்கு எதிராங்கிறத அந்த சஜஷனே அவருக்கு நான் சொல்லிட்டு வந்தவன். அது மட்டும் இல்ல, ஆதித்யநாத் தான் கலைஞர் முதல்வராது காரணம், எம்ஜிஆர் அடுத்ததாங்கிறதையும் ஆதாரத்தோட பேசக்கூடியவன். எதுவும் ஆதாரம் இருந்தா தெளிவா பேசக்கூடியவன். அப்போ அவர் அந்த லேண்ட் அக்விசிஷனுக்கு அன்னைக்கு இருந்த கலைஞர் அரசுக்கு சாதகமா இருந்தாரு, சோனியா காந்திக்கு சாதகமா இருந்தார். அப்போ நாம போட்டோம் அவர் தினத்தந்தி ஆபீஸுக்கு எதிராக கண்ணங்குளம் நாடார்கள்னு எங்க ஒரு நாடார்கள் சார்பாட்டு போஸ்ட் போட்டோம். லேண்ட் அக்விசிஷனுக்கு எதிராக நாடார்களுக்காக சன் டிவியும் தினகரனும் தமிழ் முரசும் நின்னாங்க. போஸ்டர் போட்டோம். நாடார்கள் ஆதரிக்க வேண்டிய பத்திரிகை, நாடார் உணர்வை மதிக்கக்கூடிய தமிழ் முரசு, தினகரன், அது இசைவியலாளர் சமூக சகோதரர்கள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், இவங்க ஓனர்ஷிப்ல உள்ள பத்திரிகை, தொலைக்காட்சி. அதை நாம போஸ்ட் போட்டோம். இப்பவும் தினத்தந்திக்கு அந்த முள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம், ஒரு கேசிய செய்தியை சரியா போடாத முறைகேடான தனத்தை அன்னைக்கு சிவந்தி ஆயத்தனை அடிச்சது மாதிரி இன்னைக்கு சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தனுக்கு தவறையும் வெளிப்படையா சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம இருக்கிறோம். நாடார் பத்திரிகைனாலும் வியாபாரம் தான் பண்றாங்க. வியாபாரத்துல ஒரு நியாயம் நீதி வேணுங்கிறனால தான் இதை சொல்றோம். குமுத ரிப்போர்ட்டர் பண்ண அதே வியாபார தந்திரம், டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான் குமுத ரிப்போர்ட்டரை பயன்படுத்திப்பட்ட அதே வியாபாரத்தை தினத்தந்தியை பயன்படுத்தி கோயபல்ஸ் ஜான் ஆரோக்கியசாமி பண்றாருங்கிறத சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் காதுகளுக்கு போகும், கண்கள் திறந்து பார்க்கறதுக்கும் நாம இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் இதாட்டு, ஒரு அடையாள இதாட்டு நாம அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பலரையும் பயன்படுத்தி கேசியங்கள், கட்டுக்கதைகள், ஏட்டு சுரக்காயா தான் விஜய்க்கு அரசியல் இருக்குது. அதைத்தான் சீமான் சொன்னாரு, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததுமே சீமான் வந்து கருவாட்டு சாம்பார்னாரு. தமிழ் தேசியமா திராவிடமா தெளிவா சொல்லு, கருவாட்டு சாம்பார் வைக்காத, பலமும் போகாம இலவும் போடாம நடுவில் போய் அடிபடாதன்னு தாவேக்காவ சீமான் சொன்னாரு. இன்னைக்கு வர சீமான் சொன்னது கரெக்டா தான் இருக்குது. அன்னைக்கு எடுத்து பாருங்க, சீமான் சொன்னது அண்ணன் திருமாவளவன் திமுக விட்டு வரமாட்டாருன்னு. 1.5 வருஷமா திமுக ஆட்சியில பங்கு கேட்கிறாரு, சீட்டை கூட்டி கேட்கிறாரு, அதை கேட்கிறாருன்னு அவ்வளவு சரடி விட்டாங்க. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நடத்தணும்னா சோராசி செய்திகள், கேசி செய்திகள் கொடுத்தாதான் வியூவர்ஸ் பார்ப்பான். பட் அதுல வந்து எல்லா விதத்தையும் நீங்க குறிப்பிடணும். சீமான் போன்றவர்கள் திமுக கூட தான் திருமாவளவன் இருப்பாரு, திமுக கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு பல அரசியல் மருத்துவம் சொல்றாருங்கிறது நீங்க பதிவு பண்ணணும். இன்னைக்கு என்னாச்சு? திருமாவளவன் முழுக்க எங்களையும் திமுக பிரிக்க முடியாது, நாங்க கொள்கையில இருக்கிறோம், சீட்டை பற்றி எல்லாம் கவலை இல்லைன்னு திருமாவளவன் இதை பேசுறாரு. இதைத்தானே நீங்க திருமாவளவன் விஜய சிஎம்மா சொல்வாருன்னு அவ்வளவு புரடாக்களையும் கப்சாக்களையும் விட்டீங்க. அடுத்து காங்கிரஸ் கூட்டணி, ராகுல் காந்தி சந்திச்சுட்டாரு, பேசிட்டாருன்னு இவரு செல்வ பெருந்தகை அடிச்சு நொறுக்கிட்டாரு. எக்கு கோட்டை திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு. அடுத்து சீமான் காங்கிரஸை காலி பண்ணிட்டாரு. காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்னா 4 விழுக்காடு ஓட்டு இருக்கும், அசம்பிளினா 2 விழுக்காடு ஓட்டு இருக்கும். கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ், இனத்தை அழிச்சது காங்கிரஸ், தமிழர்களை 3 ஒப்பந்தம் மூலமா அநீதி இழைத்தது காங்கிரஸ். காவிரியில இந்திரா காந்தி தன்னோட கர்நாடகா செல்வதற்காக அநீதி இழைச்சது காங்கிரஸ்ன்னு காங்கிரஸை போட்டு சீமான் வறுத்து எடுத்துட்டாரு. செல்வ பெருந்தகையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்குன்ட்டாரு. உடனே நீங்க ரவீந்திர சாமி சொல்லக்கூடிய 7-8 சீட்டுக்கு பலன் நிரூபிக்காத விஜய் உள்ஒதுக்கீடுக்கு காங்கிரஸ்ல போறாருங்க, செய்தி வந்துடும் உங்களை தன்னாய படம் ரிலீஸ் வர உங்களை பெரிய ஆளா காட்டுறதுக்கு இவரு அவங்களுடைய ஒரு கட்சி நிர்வாகி நிர்மல் குமாரை வச்சு மறுத்துட்டீங்க. ஏன் அது வர மறுக்கல? ஏன்னா அந்த பொய் செய்தி, கப்சா செய்தியை தினத்தந்திலையும் தினமலர்லையும் கோயபல்ஸ் வேலை பண்ணி பரப்புறதே ஜான் ஆரோக்கியசாமி தான். எனக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்த அந்த விரோதங்கிறது குமுதர் போட்டல ஜான் ஆரோக்கியசாமி பரப்புன டிக்கெடிச்ச விஜய், துணை முதல்வர் சீமானுங்கிற அந்த ஃப்ராடு, மோசடி, கப்சா, கோயபல்ஸ் நியூஸ்ல தான் தகராறே வந்து. அப்ப நாம உண்மையா உழைச்சு ஸ்ட்ராட்டஜி பண்றவனும் கூலிக்கு மாரடிக்கணுக்குள்ள வித்தியாசத்தை நீ பாப்பா தம்பிங்கிறதான் நான் சொன்னேன். அந்த அடிப்படையில தான் நான் எல்லா இதுகளையும் ஆதாரத்தோட தான் அம்பலப்படுத்திட்டு இருக்கிறேன்.
இப்ப தெளிவா பீகார் பிரசாந்த் கிஷோரையும் தமிழ்நாடு விஜயும் கம்பேர் பண்ணும்போது இவர் சினிமா நடிகர்னு சொல்லலாம். சரத்குமாரும் சினிமா ஹீரோ தான். சூரியவம்சம் தான் இன்னைக்கும் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம். அதை சரத்குமாரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சுதான் அதை சொன்னேன், இல்லது படையப்பாவா இருக்கலாம். பட் சூரிய வம்சம், பட்டி தொட்டி எல்லாம் பெரிய அளவுக்கு ஆடியன்ஸ் போன படம். வெள்ளி விழாவும் அதிக தியேட்டர்ல ஓடுற படம் தான். அந்த படத்தின் ஹீரோ, அதுவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், பாசிட்டிவ் ரோல், நாட்டாமை ஹீரோ. அவர் திருமங்கலத்துல போய் ஒரு கேண்டிடேட் விட்டாரு. ராதிகா இதுங்க, இது சின்ன திரையில சூப்பர் ஸ்டார், என்ன பாப்புலாரிட்டி. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராதிகா கனியா வரல, இனிமேலும் வர போறது இல்லை. அந்த அளவுக்கு சின்ன துறையில பெரிய ஆளுமை நினைச்ச லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க 2 பேரும் போனாங்க. சரத்குமார் என்ன சொன்னாரு, எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலன்னாரு. நான் சொன்னேன், இஷ்யூ இல்லாம ஒண்ணுமே தேராது. இஷ்யூ இல்லாம போய் நின்னீங்கன்னா, கான்செப்ட் எல்லாம் போய் நின்னீங்கன்னா சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன். ராதிகாமையார்ட்ட சொன்னேன், நாராயணகிட்ட சொன்னேன், கரு நாராஜன் சொன்னேன், ஜெயபிரகாஷ் கிட்ட சொன்னேன், மருதளராஜ் சொன்னேன். கடைசியில் மருதளராஜ் தான் இது நின்றுட்டு போட்டுனே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க சைனைட் சாப்பிட்ற மாதிரி ஒன்னும் வராதுன்னு சொல்லி சண்டை போடாதீங்கன்னு. சரத்துக்கு எனக்கு விரோதம் வராம தடுத்தது என் தம்பி மருதளராஜ். திமுகவில் இருக்கிறான். அவன் திறமைக்கு எங்கேயும் ஒரு நல்ல இடம் உண்டு. என் தம்பிக்கு வாழ்த்துக்கள். சோ இந்த அரசியல் களம்ங்கிறது கான்செப்ட் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ நின்று 3 இலக்கத்துல வந்தாரு. இந்துக்களுக்கு வாழ்வுரிமை இல்ல, கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகள்ல ஓடோடி வரக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்துக்கு பிரச்சனை மௌனம்னு சொல்லி மதுசூர பெருமாள்னு ஐயா தாண்டி நாடார் கூட இருந்த ஒரு தம்பி 1000 ஓட்டுக்கு மேல எடுத்தார். சரத்குமார் சில 100 ஓட்டுகளோட நின்றுட்டார். சோ சினிமா நடிகர்னா அங்க ஓட்டு வந்துருன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கான்செப்ட் வேணும், ஸ்ட்ராட்டஜி வேணும், பொசிஷனிங் வேணும். எதுவுமே சரியில்லை, எல்லாம் தப்பா ஒரு மண்குதிரத்தனமா தான் இருக்குது. மண்குதிரத்தனம் கூட்டணி ஆட்சின்னு பேசுனது. கூட்டணி ஆட்சினாலே வரதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த சந்தர்ப்பவாதம். கூட்டணி அரசியல்னாலே அது திமுக அதிமுகவுக்கு செட் ஆகும். நீ ஒரு புது கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கூட்டணின்னு சொன்னா ஏற்கனவே கெட்டு போன இத்து போன மாறி மாறி கூட்டணி அமைச்ச ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அதை கேட்காத கட்சி கூட கூட்டணி போவாங்க. மது விலக்கணும்னு சொல்லுவாங்க, அதை ஏத்துக்கிடாத கட்சி கூட கூட்டணி போவாங்க. எப்படியாவது கூட்டணி போய் இது பண்ணா போதுங்கிற லெவல்ல உள்ள கொள்கையற்ற பச்சோந்தித்தனமான சுயநல கட்சிகளோட நான் கூட்டணி போவேன்னா பலம் நிரூபிக்காத உங்களை கண்டு யாராவது ஏமாறுவாங்க. சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிடலாம், சுயநல அரசியல் பண்ணிடலாம், பச்சோந்திவாத அரசியல் பண்ணிடலாங்கிற அந்த முதல் ஸ்ட்ராட்டஜியே தப்பு. அது அந்த சந்தர்ப்பவாத சுயநல அரசியல்ல தான் அமமுக தேமுதிக கூட்டணி 60 சீட்டு கொடுத்து கோகுல மக்கள் கட்சிக்கு, யாதவ் கட்சிக்கு தம்பி லட்சுமணன் தான் சீட்டை வாங்கி கொடுத்தான். எனக்கு வேண்டிய தம்பி தான் கோகுல மக்கள் கட்சி தேவை கொடுத்து நின்ன டிடிவி 2.5% ஓட்டை தாண்டல. சந்தர்ப்பவாத கூட்டணியை வச்ச கமலஹாசன் பார்லிமெண்ட்லேயே எடுத்தவர் அசம்பிளியில டபுளா போனோம். பார்லிமெண்ட்ல எடுத்ததோட தினகரன் டபுளா போனோம். ஆனா நீங்க சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சீங்க. அதுல கமலஹாசன் 2.5க்கு போயிட்டாரு. தனிச்சு நின்று களத்துக்குள்ள நின்று பாருன்னா கமலஹாசன் 7% வந்திருப்பாரு. தினகரன் தனிச்சு நின்று பாருன்னா 5.5 காப்பாத்தி அவரும் ஒரு 7-8 வந்திருக்க முடியும். ஆனா நீங்க சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சு நீங்க 2% போயிட்டீங்க. கொள்கையில உறுதியா, கான்செப்ட்ல தெளிவா, ஏழை எளிய மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொன்ன சீமா இவங்க 2 வரையோட தாண்டி 7% ஓட்டு வந்தாங்க 2021. இது தமிழ்நாட்டிலே நடந்தது. தமிழ்நாட்டின் பல்ஸ் தெரிஞ்சா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவ்வளவு முட்டாள்தனமா கூட்டணி ஆட்சின்னு நான் சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணுவேன், நான் பச்சோந்தி அரசியல் தான் பண்ணுவேன், நான் கொள்கையற்ற அரசியல் தான் பண்ணுவேன், நான் அரசியல் வியாபாரம் தான் பண்ணுவேன்னு ஒரு பாப்புலர் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாப் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமியின் முட்டாள்தனத்தின் நம்பர் 1 கூட்டணி ஆட்சின்னு பேசுனது. அடுத்து இது மண்குதிரங்கிறதுக்குள்ள மற்ற ஆதாரத்தெல்லாம் சொல்லிடுறேன். கட்சி ஆரம்பிக்காமலே லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாமலே பேரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு சிஏஏ எதிர்ப்புன்னு உங்களோட ஒரே கொள்கை முஸ்லிம்களை தாஜா பண்றது. ஒரே கொள்கை முஸ்லிம்களை தாஜா பண்றது. ஏன் பீஸ்ட் படத்துல முஸ்லீம் எங்களுக்கு சாபம் போட்டுட்டான். இன்னும் அதுதான் தொடருது. தப்பு இல்ல. நீங்க சிஏ எதிர்ப்பு உங்க கொள்கை, வக்போடு உங்க கொள்கை. அடுத்து தெலுங்கானாவிலே ஆந்திராவில் அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அனுதாபம் தெரிவிச்சிருங்க. அது நானும் அனுதாபம் தெரிவிக்க வேண்டியதுதான். எல்லாரும் அனுதாபிக்கக்கூடியதான் நம்ம மக்கள், நம்ம சகோதரர்கள். பட் உங்க அனுதாபத்துக்குள்ள ஒரு அரசியலும் உள்ள ஒளிஞ்சு போயிருக்காதான் உங்களை நான் பாக்குறேன். சோ அனுதாபம் தெரிவிக்கிறது நல்ல விஷயம், அது வேற விஷயம். சோ அப்ப நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாம பொதுத்தள தன்மை இல்லாம திமுக சொல்லி
திமுக வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு வீகத்தை நீங்களும் எடுக்கிறீங்க. அதுக்குதான் திமுக சிஏ எதிர்ப்புல தான் ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அதை விட நீங்க என்ன பண்ணிட போறீங்க? வக்போர்டு எதிர்ப்புல தான் திமுக ஜெயித்துட்டு இருக்க. இந்த பொழிவு சொல்லி அதோட மேல என்ன பண்ணிட போறீங்க? சோ இந்த எஸ்ஐஆர் இந்த எதிர்ப்பும் திமுக அணியோட எதிர்ப்பு தான். இதுலயும் நீங்க வந்து ஒரு திமுக ஆப்ஷனை நீங்க ஓபன் பண்றதா நான் பாக்குறேன். சோ கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுதான் பெரிய பிளண்டர். எஸ்ஐஆர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது நான் சொல்ல வரல, அது எடுக்கலாம். ஆனா இதை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு பொதுத்தளம் இல்லாத தன்மை போறதுங்கிறது தவறான ஒரு வீகம் தான். அடுத்தால வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நீங்க கண்டஸ்ட் பண்ணல. நீங்க நாங்க கண்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டா மற்றவங்க விட்டுருவான்னு அர்த்தம் இல்லை. எம்ஜிஆர் கண்டஸ்ட் பண்ணாரு, இவரு பிரசாந்த் கிஷோர் கண்டஸ்ட் பண்ணாரு, தினகரன் கண்டஸ்ட் பண்ணாரு, வைகோ கண்டஸ்ட் பண்ணாரு. நீங்க கண்டஸ்ட் பண்ணலன்னா யூ ஆர் லெஸ் தன் பிரசாந்த் கிஷோர் தான் அர்த்தம். அதுதான் சீமான் அடிச்சாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னாப்ல. நீங்க உங்களை சிங்கன்னு மாநாட்டுல கிளைம் பண்ணீங்க. அந்த மாநாட்டிலே உங்களை பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சது. நீங்க சிங்கன்னு கலைஞ்ச மாநாட்டுல கிளைம் பண்ண பிறகு சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வர, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வராத ஓடிட்ட நபர்னு விஜய் அடிக்கிறாப்புல. நீங்க கரூர்ல இவ்வளவு போக்கஸ் பண்ணி உங்களை பிராண்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நீங்க ஏன் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் இவ்வளவு கேடர்ஸை கொண்டு விட்டு இடைத்தேர்தல நின்று இருக்க கூடாது? அப்போ உங்களுக்கே இடைத்தேர்தல பிளாப் ஆயிட்டோம்னா ஜெனரல் எலெக்ஷன்ல வியாபாரம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இடைத்தேர்தல பிளாப் ஆயிட்டா ஜெனரல் எலெக்ஷன்ல வியாபாரம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப இடைத்தேர்தல் தான் ஒரு புது சக்திக்கு வந்து பெட்டரா இருக்கும். அப்ப நீங்க இடைத்தேர்தலே ஒரு நல்ல வாய்ப்பையும் நீங்க எடுக்கலன்னா வியாபார அரசியல், பச்சவந்தி அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல் இதுலதான் நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இஷ்யூஸ் இருக்குது. அதுல ஒரு இஷ்யூவை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஒரு கான்செப்ட் சீமான்ட்ட இருக்குது, நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்காக நிற்கணும். இப்ப இதுல வந்து எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு இதை நான் கொஞ்சம் தெளிவாட்டு மக்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜ் 1954 ஆட்சி அமைச்சதும் இந்திய அரசியல் சட்டப்படி எண்ணிக்கைக்கு ஏற்ப ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். சோ அதற்கேற்ப காமராஜ் வந்து உயர்த்தி கொடுத்தாரு, ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷனை கொடுத்தாரு. அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1970 மீண்டும் முதல்வரான போது சட்டநாதன் கமிஷன் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைமையில போட்டு பரவலா எல்லாத்தையும் இது பண்ணும்போது இந்த ரெக்கமெண்டேஷனும் சட்டநாதன் கொடுக்கிறாரு. அப்போ 2 விழுக்காடு இடங்களை அந்த அனைத்து அட்டவணை பிரிவு மக்களுக்கும், பறையர், தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், சாம்பவர், அருந்ததியர் மக்கள், இந்த எல்லா மக்களும் இருக்காங்க. அருந்ததியர்கள் பல பேர்கள் அந்த சமூக சோதரர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கலைஞர் 2% உயர்த்தி கொடுக்கிறாரு. 89 எஸ்டி போட்டு 1% உயர்த்தி கொடுக்கிறாரு அவரு. சோ 3 முறை தான் இந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்குது. 89க்கு பிறகு ஒரு 36 ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவி சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அம்மையாரோ, மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரோ, மக்கள் திலகம் எம்ஜிஆரோ, மன்னிக்கவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல்ல கூட்டல, 80க்கு பிறகு முன்னே அவர் இறந்து போயிட்டாரு. அவர் ஆட்சி காலத்துல கூட்டப்படல. தென் எடப்பாடி பழனிசாமியோ மு.க. ஸ்டாலினோ கூட்டல. சீமான் இப்போ இந்த இஷ்யூவை வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் தமிழர்களுக்கு பாதிப்புன்னு எடுக்கிறாரு. காரணம், கலைஞர் வந்து அருந்ததியர் சமூக சோதரர்களுக்கு 3% பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்தாரு. அது நான் அவர் இறந்த போதே நான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி தொழுகிறேன். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்கு அந்த மக்களுக்கு அவர் கொடுத்த சரிதாங்கிற கருத்தை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னைக்கு என் கருத்தை நான் மாத்தி பேச போறதில்லை. கலைஞர் நான் வந்து பெரிய கேட்காமலே கொடுத்தாரு. சமூக நீதி அடிப்படையில கலைஞர் நான் பாராட்டி இருக்கிறேன். பல இதுகளை நான் கலைஞரை பாராட்டினதுல மாத்தி மறிச்சு பேச விரும்பல. ஆனா நாம் தமிழர் சீமான் அதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். நீங்க 89 இருந்தே நீங்க இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கல, எந்த முதலமைச்சரும் கொடுக்கல. அப்ப என் மக்கள் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காட்டை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எல்லா இடமும் சீமான் பேசுறாரு. இது அவருக்கு கான்செப்ட். தமிழர் உயர்வு, தமிழர் பாதிக்க கூடாது, தமிழக மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அட்டவணை பிரிவுல பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, குறவர், அது கூட எல்லாம் பேசுறாரு. எல்லாம் சமூக சாம்பவர் எல்லாமே அது பேசுறாரு. அதுல தமிழ் தாய்மொழியாக கொண்ட மக்களுக்காக நிற்கிறாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? தமிழர் பாதிக்கப்படுறாரு இவங்களால, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், எடப்பாடி, ஸ்டாலினால தமிழர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதை சரி பண்ணி 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல விஜய்க்கு கான்செப்ட் என்ன? கிடையாது. அப்ப கான்செப்ட் இல்லைன்னா திருமங்கலம் சரத்குமார் தான். அடுத்து
எம்ஜிஆர் வந்து அந்த திருநாக்கரசு கிட்ட சொல்லும்போது சொன்னது, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூப்பனாருக்கு காங்கிரஸ் தான் செல்வாக்கு இருந்தது, மக்கள் தொகை எம்ஜிஆருக்கு ஒரு சீட்டு தான் வெற்றி பெற முடிஞ்சது, திருநாக்கரசு அண்ணன் தான் ஜெயித்தார். அப்போ திருநாக்கரசு அண்ணன் அதில் ஜெயிக்கும் போது அண்ணன்கிட்டே எம்ஜிஆர் கேட்கும்போது எப்படிப்பா நீ ஜெயித்தன்னு கேட்டாப்புல. அப்போ அண்ணே உங்க முகத்துல தான் அண்ணே ஜெயித்தாப்புல. உடனே எம்ஜிஆர் வந்து பிடிச்சுக்கிட்டாரு, ஏம்பா என் முகத்துல ஜெயித்தோம்னா மற்ற 5 தொகுதியிலையும் மற்ற தொகுதியிலையும் திருமயம் புஷ்பராஜ் ஜெயித்தாரு, முகமது கனி புதுக்கோட்டை ஒரு முஸ்லீம் ஜெயித்தாரு, முத்தரையர் எல்லாமே மூப்பனார் கேண்டிடேட் தான், மற்ற எல்லாரும் ஜெயித்தாங்க, ஒண்ணுதான் அந்த மாவட்டத்துல திருநாகரசு ஜெயித்தார். இப்போ மற்றவெல்லாம் ஏன்பா தோத்தான்னு மக்கள் தான் எம்ஜிஆர் கேட்டாரு. அது பிறகுதான் திருநாகரசு சொன்னது, நான் எதிர்த்து நின்னது கம்யூனிஸ்ட, எங்க மாமா காங்கிரஸ்காரரு, காமராஜுக்கு வேண்டியவர், மூப்பனாருக்கு வேண்டியவர், தீவிரமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் உள்ளவங்க. மாமனார் எனக்கு ஒர்க் பண்ணாரு, மற்ற இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஜெயித்துட்டாங்க, காங்கிரஸ் ஓட்டு போச்சு, எங்க மாமனாருக்கு இமேஜ் வச்சு ஒரு தேவர்னு ஒரு மரவர் ஒருத்தர், அவரை வச்சு நான் ஜெயித்துட்டேங்கிற இதை சொல்றாரு. அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல திருநாக்கரசனுக்கு ஒரு வெயிட் இருந்ததுனாலதான் அந்த தொகுதி ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு திருநாக்கரசன் புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளைய நிலான்னு பெரிய பொசிஷன்ல அந்த மாவட்டத்தை அதிமுக பலப்படுத்துறதுல அவருக்கு உழைப்பு, அவருக்கு அரசியல் ஆற்றல், ஆளுமை, எனக்கு அவரை ஒரு 40 வருஷமா அண்ணனை தெரியும், அண்ணனுக்கு தன்மைகளும் அந்த லீடர்ஷிப் இதுவும் தெரியும், அந்த இடத்துக்குள்ள அவர் அந்த கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணாரு. அதே மாதிரி ரெட்டியார் அண்ணன் கே சார் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம தம்பி கே சார் தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாயுடு, ரெட்டி, தேவாங்கர் செட்டியார் இது எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு வரான்னா, முதலாளி நமக்கு கொண்டு வரான்னா, நம்ம புள்ள கொண்டு வரான்னா, எம்ஜிஆர் வந்து கே சாரை முன்னிறுத்தி எம்ஜிஆர் தெலுங்கு தாய்மொழி மக்களையே வந்து கன்சால்டேட் பண்ணார். அதுவும் கே சார் வந்து ஒரு காமராஜ் மாதிரி திண்ணையில இருந்து ஒவ்வொருத்தரையும் பேசி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் லீடர் அந்த மாவட்டத்துக்குள்ள கே சார். அப்போ தனக்கு தளபதியா இருக்கிற 2 பேருக்குள்ள மெரிட்டையே உயர்த்தி எம்ஜிஆர் செயல்பட்டார். ஆனா எந்த எம்ஜிஆர்? திண்டுக்கல்ல ஜெயித்த எம்ஜிஆர். நீங்க யாரு? லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி உங்களை தள்ளி விட்டுட்டாரு. 20% ஓட்டு விக்கிரவாண்டில இருக்குன்னு சொன்ன உங்களால நோட்டாவுக்கு அதிக ஓட்டை கொண்டு வர முடியல. உங்க 20% எங்க போனா விக்கிரவாண்டியில? போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு, நோட்டாவுக்கு குறைஞ்சு போச்சு. அப்ப நீங்க எதுவுமே இல்லாம ஏட்டு சொரக்காயா திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்படி விஜய், நீ எங்கேயா ஓட்டை நிரூபிச்சிருக்கிற? மோத்த காட்டினா ஓட்டு விழுந்துறங்கிறதுக்கு என்னையா ஆதாரம் இருக்கு? ஜெயலலிதா தான் உன்னை வெத்து வேட்டி செல்லாத ஓட்டுன்னு நிரூபிச்சு தள்ளிட்டாங்களே. நான் சொல்றது எல்லாமே ஆதாரத்தோட கூடியது, எல்லாமே உண்மையின் பக்கம் கொண்டது, எல்லாமே தரவுகளோட கூடியது. ஆக இந்த அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு வந்து கோயபல்ஸ் வேலைகள், பொய்யா ஏட்டு சுரக்கையா பண்ணக்கூடிய செய்திகள் நிற்காதுங்கிறது. நீ எந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு பிம்பத்தை பெருசாக்குனீங்களோ அந்த பிரசாந்த் கிஷோரை வச்சு உங்க பிம்பம் அடிபட்டு போச்சு, தகர்ந்து போச்சு, இன்எலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கிறது நிர்மாணம் ஆகி போச்சுங்கிறதா 100க்கு 100 இன்னைக்கு உண்மையா இருக்குது. பிரசாந்த் கிஷோராவது ஓடுற குதிரை, அது கொஞ்சம் தான் ஓடிச்சு. நீங்க மண் குதிரை ஓடிக்கிடவே மாட்டீங்க. விஜயை பற்றி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், விஜய்க்காக கோயபல்ஸ் வேலைய ஜான் ஆரோக்கியசாமியை வாமிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடியவங்க தெளிவா முகத்துல கறி பூசிக்கிடுவாங்க. அப்படி கறி பூசி போகக்கூடிய இதுல நம்பர் 1 ஆளாட்டு என் தம்பி ரங்கராஜ் பாண்டே இருப்பாங்க. குறிச்சு வச்சுக்கிடுங்க. நான் விஜய் பற்றி சொன்னதுதான் பிரசாந்த் கிஷோரோட நிலைமை மூலமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிரூபணமாகுது. மீண்டும் சொல்றேன், கமலஹாசனுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் உள்ள எலிஜிபிலிட்டி, கேண்டிடேட் போடக்கூடிய சக்தி விஜய்க்கு 100% கிடையாது. பொறுத்திருந்து பாருங்கள், இது உண்மையாகும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஒன்று சொல்றீங்க, திமுக வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, கூட்டணிக்கு அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா வந்து அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூட்டத்துல திமுக ஒரு விழா நடத்துனாங்க. அந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அறிவு இருக்கிற நாங்க வந்து அறிவு திருவிழா நடத்துறோம், அறிவில்லாத நீங்க அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் தான் சொல்றாரு அதன் மூலியமாக. சோ நீங்க சொல்றது கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்கே சார். அரசியல் அப்படிதான் இருக்கும். டாக்டர் ஐயா என்ன சொன்னாரு? எங்க டாக்டர் ஐயா என்னங்க சொன்னாரு? ஜெயலலிதாவுடன் கூட்டணி போறது என்ன சொன்னாருங்க ஐயா? தெரியுமில்ல உங்களுக்கு? அப்ப
ஐயா சொல்லும் போது நான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு முத ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்ததுன்னா அது ஃபார்வர்ட் பிளாக் 67 ஐயா முக தேவர் தலைமையில முத்துராமலிங்க தேவர் ஐயா எடுத்த 1.3 தாண்டி 2 மடங்குக்கு மேல ஓட்ட திமுக அணிக்கு வெற்றிக்காக முக தேவர் தலைமையில கான்ட்ரிபியூட் பண்ணினாங்க. குமரி ஆனந்தன் 80ல 60 தொகுதிகளில் நாடார் ஓட்ட கன்சால்டேட் பண்ணி கொடுத்து எம்ஜிஆர் வீழ்ந்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு குமரி ஆனந்தன் கூட்டணி ஒரு முக்கிய காரணமா இருந்து நாடார் கன்சால்டேஷன் முக்கியமா இருந்தது. 62ல தனிச்சு நின்ன மூதறிஞர் ராஜாஜி 67ல திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணிக்கு வரும்போது பிராமணர்கள் ஓட்ட பூனல கையை பிடிச்சுக்கிட்டு என்ன நம்பி ஓட்டு போடுங்கன்னு கணிசமான அளவு டிரான்ஸ்பர் பண்ணாரு. அதே மாதிரி எங்க ஐயா வன்னியர்களின் பிரேடா இருந்தாரு. அன்னைக்கு இல்ல வருத்தம் தான். அவரால் தான் நான் பாப்புலர் ஆனேன். இன்னைக்கு இல்லைன்னு சொல்றது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா எனக்கே உள்ள கசப்பான அனுபவங்கள் பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. நம்ம அவர் அன்னைக்கு புகழ்ந்து நாம சாதிச்சதை சொல்லுவோம். அன்னைக்கு உள்ள இந்த நெகட்டிவ் விட்டுரு. அன்னைக்கு அவரை நம்ம தூக்கி நிறுத்தி கருணாநிதி அவரை அழிக்க நினைக்கும் போது நம்ம சாதிச்சது, நமக்கு துணைத் தலைவர் போஸ்ட் தந்தாரு, செய்தி தொடர்பாளர் தந்தாரு, அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தந்தாரு, 3 பதவி தந்தாரு. அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆனோம். அன்னைக்கு நாம ஜெயலலிதாமையார்கிட்ட ஆர்கியூ பண்ணோம். வன்னியர்கள் மிகப்பெரிய ஜாதி, 13 விழுக்காடு உள்ள ஜாதி. இவர் நீங்க வைகோவோட ஒரு பெரிய தலைவர், இவர் வந்தா சோசியல் போல்ஸா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வருவாங்க அப்படின்னு ஜெயலலிதாமையார்கிட்ட நாம சொன்னதுல இருந்து அந்த அம்மா 4 இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 இடம் கொடுத்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு டாக்டர் ஐயாவும் ஜெயலலிதாமையாரும் கூட்டணி சேர்ந்து அன்பு சகோதரி வெற்றி கூட்டணின்னு சொல்லி 5 சீட்டுக்கு 4 சீட்டு ஜெயித்தாங்க. தோல்வியடைந்த ஜெயலலிதா 30 எம்பி ஒரு அணியா ஜெயித்து ஒருத்தருக்கு எமர்ஜ் ஆகுதுக்கு டாக்டர் ஐயா முக்கிய காரணமா இருந்தார். ஆனா அந்த கூட்டணி அமைகிறது வரை விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தான் இருந்து கலைஞரே அதை எதிர்பார்க்கல. டாக்டர் கொள்கைவாதி, ரவீந்திரன் துரைசாமி கொள்கையற்றவர், அவர் அந்த கூட்டணியை சேர்த்து விட்டுட்டாருன்னு முரசில் எழுதினாரு, பேட்டி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. சோ கூட்டணிங்கிறதுக்கான அந்த ஃபார்முலாவை நடக்கிறது வரை விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். திமுகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க? விஜய் ஒரு க்ரௌட் புல்லர், ப்ரூவ்டு லீடர் இல்ல, ரசிகர் பலம் கொண்டவர். அவர் பாஜக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுனா தங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அது சிறிய அளவுல கூட ஒரு பாதிப்பு இருக்கலாம். அது ஒண்ணு பெரிய. விஜயகாந்த்னா 8% வாக்கு எடுத்தவர், பவன் கல்யாண்னா 7% எடுத்தவர், இவர் பலம் நிரூபிக்காதவர் என்றாலும் ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு சிறிய அளவிலான பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு எடப்பாடிக்கு பலமாக ஆண்டான். அது காங்கிரஸ் ரூட்ல வந்தா வரட்டு. அதனாலதான் அக்யூஸ்டா போடல ராகுல் காந்தி, இதுல அக்யூஸ்டா போடல. இப்ப டிவிக்கு தனியா நின்னா டிஎம்கேவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்களா? தனியா நின்னா திமுகவுக்கு லாபம். அப்புறம் விட்டு போக வேண்டியதானே? அப்படியே கூப்பிட்டு வர எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாருன்னா அப்படியான அறிகுறியே தெரியலையே சார். சேர்ந்துட்டாருன்னா தம்பி இந்திரா காந்தி அம்மையாரு பார்லிமெண்ட் போர்டுல ஜெவ்ஜியோர் நாம பிரசிடென்ட் கேண்டிடேட் வச்சாரு. அதுல தோத்து போனாங்க. சஞ்சீவ் ரெட்டியை காமராஜ் நிறுத்தினாரு. காமராஜுக்கு தான் கட்சி, சஞ்சீவ் ரெட்டி தான் கட்சிக்குள்ள ஆதரவு. சஞ்சீவ் ரெட்டி ஜெயித்தா தான் பிரைம் மினிஸ்டரா தொடர முடியாதுன்னு இந்திரா காந்தி அம்மார் விவி கிரியை நிறுத்தி மனச்சாட்சி ஓட்டுன்னு ஜெயிக்க வச்சாங்க. பார்லிமெண்ட்ல தோத்ததும் இப்படி ஒண்ணு செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியுமா தம்பி? சோ சான்ஸ் எடுக்க முடியாது. இப்ப சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு, 214 தான் நிற்கிறாரு, எல்லாத்தையும் அடிச்சு விளையாடுறாரு. ஆனா நான் சொல்றேன், மோடி சப்போர்ட்டோட அண்ணாமலை மூலமா சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் நான் சொல்றேன். இது ஏதாவது ரேகை இருக்கா? இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி சான்ஸ் எடுக்க முடியுமா? அது நடந்துட்டுன்னா யாருக்கு நஷ்டம்? எடப்பாடி 150 தொகுதியில 3வது போயிருவாரு. சோ அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சான்ஸ் எடுக்காம எடப்பாடி பழனிசாமி தெளிவா பாஜக கூட அவரு பார்லிமெண்ட்லயே வேண்டாங்கிறவர் அசம்பிளிக்கு வராரு. இது தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் நான் கலைஞரே பாமக அதிமுக வராதுங்கிறதுல அவருக்கே ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு, அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நான் பாமக அதிமுக கூட்டணியை ஏற்படுத்தினங்கிறது சொன்னேன். சோ இந்த இடத்துக்குள்ள தலைவர்கள் தன்னோட போட்டியாளர் பலப்படக்கூடாது, அதை எப்படி தடுக்கன்னு தான் பார்ப்பார். அந்த இடத்துக்காக தான் ஸ்டாலின் எந்த தலைவரும் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு சீமானுக்கு கருத்துப்படி எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டாட் விஜய் சேர்க்காது. இதான் காரணம். இன்னைக்கு அன்பில் பொய்யாமொழி கொள்கை எதிரிகளை வீழ்த்துறதான் முக்கிய காரணம்னா காங்கிரஸ் ரூட்ல விஜய்க்கு சில சீட்டுகள் கொடுக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்காங்க.
டிவிக்கு பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களே சார். இந்த எஸ்ஏஆர் கூட்டத்துல கூட விஜய் வெளியிட்ட வீடியோல கூட வந்து இந்த பிஜேபின்ற வார்த்தையே இல்லையே. பிஜேபி எதிர்க்க தயாரா இல்லையா டிவிக்கு? அப்ப நீங்க சொன்னா அடுத்தால பயன்படுத்திட்டு போறாங்க. இதெல்லாம் ரொம்ப டிரைவல் மேட்டர். இதெல்லாம் நீங்க 4 பேர் சொன்னா அடுத்தால பிஜேபின்னு அதை பேசுவாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. பிஜேபி கூட அவங்க வந்தாங்கன்னா அவங்க சினிமா பேரும் அரசியல் பேரும் கொள்கை எதிரில காம்ப்ரமைஸ் பண்ணா சீமான் அடிக்கிற அடியில தாங்க மாட்டாங்க. அடிச்சு நொறுக்கி தலையில கட்டி தங்க போட்டுருவாரு கருத்தியல்ல. இப்பவே காங்கிரஸ் கூட்டணி சொல்லும் போதே காங்கிரஸ் சீமான் உண்டு இல்லைன்னு அடிச்சு நொறுக்கிறாரு. பிஜேபி கூட இவங்க போனாங்கன்னா விஜயை அடிச்சு நொறுக்கிறார். இன்னைக்கு கூட தம்பி விஜய் படம் இருந்தா எஸ்ஐஆர்ல சேர்க்க மாட்டாங்கன்னு விஜய் கொஞ்சம் சாப்பிட்டா பேசினார். ஜானாரிசாமி விஜய் மண்குதிரைங்கிறதுல சீமான் தெளிவாயிட்டாருப்பா. அதோட வெளிப்பாடு தான் அது.